இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய மிஷனரிகளுடைய பாதுகாப்பிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்மை போக விடமாட்டேன் என்று சொல்லி யாக்கோப்பு சொன்னது போல, நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை இறுக பற்றி பிடித்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, மகனே மகளே, சகலவித ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். கொஞ்சம் ஆசீர்வாதம் இல்லை, சகலவித ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறார். வாசிக்கிறேங்க இல்லைங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பகுதி. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு இதில் பார்க்கிறோம், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் சகல ஆசீர்வாதம், கொஞ்சம் நஞ்சம் ஆசீர்வாதம் இல்லை, இந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஆசீர்வாதங்களை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிறதாய் காணப்படுகிறது. நம்ம இன்றைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சில வேளைகளிலே நாம் மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாளில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எந்த அளவிற்கு நாம் அதிகமாய் தேடுகிறோமோ அந்த அளவிற்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம தேவனோடு இருந்தால் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி பார்க்குறோம். அவரை தேடுனா நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் என்னை சிநேகித்தா நான் உங்களை சிநேகிப்பேன்னு சொல்லி இருக்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் 2 விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த இடத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவர் உங்களை நிரப்பியிருக்கிறார். அதுவும் எப்படி? உன்னதத்திலிருந்து உங்களை நிரப்பியிருக்கிறார். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எதையெல்லாம் இழந்து போய் இருக்கீங்களோ அதையெல்லாம் இன்றைக்கு சுதந்திரித்து கொள்ளும்படியாக தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா உன்னத ஆசீர்வாதத்தினால ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நிரப்ப போகிறார். உன்னதருடைய பலம் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது. இந்த நாளில் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, சாதாரண மீன் பிடிக்கிறவனாக இருந்த பேதுருவை தான் ஆண்டவர் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். சாதாரணமாக இருக்கிற உங்களை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. பெரிய பெரிய காரியங்கள் மாத்திரமல்ல, அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் மூலமாக தேவன் செயல்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அப்படியே அந்த வார்த்தையை படித்து நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களை உயரமான இடத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் நீங்கள் உங்களை மலை மேல் இருக்கிற பட்டணமாக அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை மாற்றப் போகிறார். அநேகரை போதிக்கிறவர்களாக இந்த நாட்களில் சோர்ந்து போனவர்களை தேற்றுகிறவர்களாக ஆண்டவர் உங்களை இன்றைக்கு மாற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே சகலவித ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை நிரப்பி ஆளுகை செய்து நடத்தப் போகிறார்.
கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலவித ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் ஆளுகை செய்து நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள்ளாக, பிஸ்னஸுக்குள்ளாக, தொழிலுக்குள்ளாக, பிள்ளைகளுடைய படிப்பிற்குள்ளாக கடந்து செல்ல போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் சரீரத்திற்கு எல்லா பலவீனங்களையும் மாற்ற போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.